அண்ணா தெரிவித்தார். மணிமகுடன் கீர்த்திகை பெற்று அனைத்தையும் கொண்டு வந்து இந்த நேரத்திலேயே என்னவென்று தெரிகின்றது. இதற்காக சென்னை தம்பி அவர்கள் கூடிய ராஜனை நான் ஈட்டதாக அழைத்து வாங்கி அஸ்திரம் தரக்கூடிய உன்னோட அண்ணன் துரியோதனன் அரசே வெற்றி ஆகவே குடிய கூடிய சற்று முன்பதாக சபையில வந்து ஆனால் சென்று ஒரு நிமிடம் கூட ஆகவில்லை என்று அழைக்கிறேன்.
ஏனென்றால் நம்ம பாண்டவரை போல் நம்பையும் எண்ணிக்கொண்டார். அண்ணா டேய் ஐயா ஏண்டா ஓ குதிரை கொம்பு இருக்குதா? ஏன்டா மகராஜ் அப்படி கேக்குற? ஒரு ஆடோ இல்ல மாட்டுக்கோ இருக்கும், அது எப்படி ஒரு குதிரை இருக்குமா? ஏண்டா கொம்பு குதிரை இருக்குதா? இல்லங்க, ஏன் அது எப்படிங்க இருக்கா? ஆனா எங்க அண்ணன் சொல்றாரு பாரு. ஆமா தம்பி சுத்தாதா குதிரை கொம்பு இருக்குதா? கொம்பு இருக்குது. அப்படி யார் சொல்லுத்தா? அந்த அம்மா திரௌபதி அம்மா சொல்றாங்களா? அம்மாவா? உங்க அம்மா நான் உங்க அப்பா தாலி கட்டிச்சேன். உங்க அம்மாவுக்கு அவங்க யாரு அப்பா? தேவடியா நான் சொல்லிதான் ஏதோ நம்ம நடக்குது. அந்த தாசி அந்த தாசி சொல்றானா? என்ன வெற்றி? பாண்டவர்களே நாதா நாதா குதிரை பத்த குதிரை. ஆமா குதிரைக்கு கொம்பு இருக்குது. நாதான்டா கொம்பு இருக்குது. யாராண்ட? அவங்க 5 பேர் பஞ்சுமாரிடம் தருமநாடு போய் சொல்றான். ஆமா தருமநாடு சொல்ல தெரியுமா? ஆமாண்டா. ஆனா குதிரை கொம்பு இருக்காது இவங்க சொல்ல ஆமான்றாங்க. ஏன் தரும ஆமான்றா? குதிரை கொம்பின்னு சொன்னா இவன் இருக்கிற பாரு. ஆமா நம்ம நாடு வாழாத பேமநாடு போவா. அது இன்னொரு தம்பியோட போயிடுவாங்க. ஆமா அப்படி நம்மள வாழ மாட்டாரு அப்படின்னு தருவ ஆமா தம்பி போடுவான். ஆமா சார் போட்டே ஆகணும். இந்த புண்டாத்தி நிற்கிறான் பாரு கேள்வி பீன அங்க போவா. நாதா குதிரை கொம்புக்குதா இல்லையா? கொம்பு இருக்குதா இல்லையா? இருக்குது. யாரு பீமராஜா சொல்றாங்க? ஆமா ஏன்னா அவன் அர்ஜுன போயிடாரு. இவரை விட்டுட்டு இன்னொரு உத்தரவு போயிடுவாங்க. அப்படி குதிரை கொம்பு இருக்குது நம்ப கூடியவர் யாரு? ஆண்டவர் அறிவர்கள். அந்த பரதேசி பசங்க. ஆமா மானப்பட்ட பசங்க. தோல் வளர்ச்சார். அவங்க கோட்டை இது பேசுறது அவங்க கோட்டை தழுவு பெற முடியும். அப்படி பார்த்தவர் நம்புகின்றார்கள். அதுவே எங்க அண்ணன் கையிலையும் என்ன சொல்ல முடியுமா? அது எப்படி சொல்றாங்க? அது போல வைத்திருக்கின்றார். ஆமாம் பதிகளை முன்தோற்றி என்னை பின்தோற்றாரா அல்லது என்னை முன்தோற்றி பதிகளை பின்தோற்றாரா? தோற்றாரா? அப்படி வழக்கிலே வழக்கு துண்டர் வழக்கு வைத்திருக்கிறார். அப்படியா? ஆகையால் நீ தயவு பார்க்காதே. என்னாதே அந்த தட்டி சிறுக்கியை என்ன மாட்ட தயவையும் என்ன மாட்டு தயவையும் என்ன மாட்டு மன்னரெல்லாம் மருவிய கொழுவி முன்னே சென்ற மன்னரெல்லாம் மருவிய கொழுவி முன்னே கொண்டு வந்து துடிக்கிறேன். என்பது எனக்கு இருக்குதுமா? யாரு கேளுங்க. ஒரு நல்லவங்க இருக்கும் ஈரத்தன்மை, ஆனா உங்களுக்கு இருக்காது. தயவு இந்த ரோட்ல போயா குளத்துல இறங்க. ஆமா குளத்துல இறங்கும் போது கை காலம் வந்து எங்க வீட்டுக்கு இருந்துச்சுக்கா. ஆமா ஐயோ வீட்டாரு வீட்டுக்காரு அவன் தூக்கி ஹாஸ்பிட்டல் பாப்பணும் இல்ல. நீ உயிர் போதா இல்லையா? நீ சாவரியா? எப்ப சாவற? எப்படி சாவற? உயிர் டக்குன்னு போதா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆளு நீ ஆளு நானு.
ஒரு வீடு எரிக்கும் ஆமா அது வீடு எரிதா இல்ல அவுந்து போதா ஐசிறாங்களா அது பார்க்க முடியாது நானு அப்பேற்பட்ட புண்ணியவாண்டி அப்புறம் தெய்வங்க ஏன்னு கிடையாது தெய்வு டாக்டர் என்பது இப்படி சாப்பிட்டா ஆமா கூத்தாட்டு போய் சாப்பிட பசியில 4 இட்லி சாப்பிட வச்சுக்கோ ஆமா அது 4 இட்லி ஒரு புடி மண்ணு தூக்கி போடுவேன் புரியல எனக்கு கேட்பியா ஐயோ கேக்குதா முடியுமா ஐயோ சாப்பிடுற சாப்பாட்டுல மண்ணு வாரி போட்டா கூட அப்படியே தான் துண்டு போன தவிர ஏண்டா மண்ணு மட்டுமா வாரி போட இல்ல ஒரு புடி அது வாரி போட கேட்க மாட்டேன் அந்த அளவுக்கு தயவுதான் நானு ஆமா தம்பி எப்படி சொல்ல வேண்டும் வார்த்தை கேட்டு என்னை கண்டு நகைத்தான் தயவு பார்க்காது பார்க்காமல் ஆமா அண்ணவன் சிகையை பிடித்து பிடித்து அண்ணா தெரிவித்த பிரகாரம் ஓய் மரியாதை கூப்பிடுறேன் நல்லா சொன்னாரு மரியாதை கூப்பிட்டு பாக்குறேன் அழைக்கு வந்தாராச்சு இல்லை என்றால் அந்த தேவடியா அந்த தாசிய வேசியை நட எல்லாம் முறைகிறாங்க அப்படித்தான் போன பாரதத்தில் சொன்னேன் இங்க இருக்கிற 1.5 ஜான் கால் கூட வராது இப்படி வந்து வந்த இங்க எப்படி சொல்ற இந்த தெய்வம் என்ன பண்ண போதே தெரியல டேய் அவனையும் பார்ப்பேன் அதுக்கு மேல இருக்கிற தெய்வத்தையும் பார்ப்பேன் எனக்கு தெய்வம் யாரா தெய்வமா எங்க அண்ணன்டா எங்க அண்ணன்டா தெய்வம் இப்போ அரை தெய்வம் நாத்தியா முழுமையான தெய்வம் ஆயிடுவாரு இருந்தா அண்ணா தம்பி விட்டாதாரே அவன் வழக்கா பண்ணா வழக்குமா அப்படி சொல்ல தகுமா அவன் அந்த வழக்கை நான் பார்க்கிறேன் போயிட்டு வாடா அண்ணா பத்திரா போய்வா அப்படி அவன் சொல்ல போடப்பே ஏண்டா சிரிச்சவங்க அந்த அம்மா சிரிச்சாங்க அந்த அம்மா வாய் பிடிச்சிக்கிங்க சும்மா இருக்கிற ஒரு குழந்தை பையன் விஷம் இல்லாத பூச்சிட்டானா குபேரா அவனாவது நாக்கு சாண்டாது நீ கொடனே கிசத்திருப்ப பாவி அவனா
அவனா உன் வீட்டு நான் வேலைக்காரனா? மாட்டு பையனா அவன்? ஏய் பின்னிடுவோம் அவனை. நான் 2 ஓலை பின்னிடுவியா? டேய் அவனுக்கு எது கோவம் இப்போ? யா நான் கோவம் என்ன கோவம்? ஏது கோவம் உனக்கு? அம்மையாரே போயிட்டு மரியாதை சொல்லு. ஏண்டா சும்மா வர நான் நின்று நடக்கிறேன். ஆமா நேத்து சூதாட் போட்டா சின்ன எருமாட்டு நானே 125 கிலோங்கிறான். காலை தூக்கி வைக்கிறான். குழந்தையளவு மேல வச்சு நீ அடி போடா அவனடா நீ போடா. அவன் என்னடா உள்ள போய் அவனடா டேய் உனக்கு கோவம் வருது ஏன் வருது எதுக்கு வருது? யாராய் புடிச்சா கேக்குற? எப்படா எப்பா கண்ணு தெரியா? ஏமா நான் வாங்கிச்சேன் போச்சா? நான் வாங்கிச்சேன் எப்பா நானா போன வருஷம் டேய் நானா போய் பேசாத. யாவாயா முச்சு நிக்குதா? அடே உன்னையாவே அண்ணன் தைத்தவராக நான் இருக்கக்கூடிய இல்லை சென்று துரோகடா எங்க அண்ணன் அழைக்க சொன்னார். அழைக்க சொன்னார் என்று அவர் அழைப்பேன். அவரு கூப்பிட்டு பாப்பேன். கூப்பிடும் போது எதற்காக அழைக்கிறார் ஏன் அழைக்கிறார் என்று வார்த்தையாடும் போது எடுத்து பேச முடியுமா? எதிர்த்து பேசினா என்ன பண்ணுவேன்? ஏன் கேளு முழங்காய் பற்றி எழுந்திருக்கக்கூடிய ஒரு பொட்ட சிரிக்கி கேள்வி கேட்கலாமா? அப்படி கேட்டா கேட்ட வாய் சொன்ன வாய் கூட முடிய போடா தீசி போட்டா உன்னை பார்த்தாலே இப்பதான் கல்யாணத்துல பாக்குவாங்க. போனேன் கல்யாணத்துல உள்ள பார்த்தாலே ஒரு பொண்ணை வாங்க 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 அப்படி அவன் சொன்ன வாய் மூட அவனுக்கு கேட்டுருவேன். ஆனா இருந்தாலும் நான் யார்? புலி. அவையார் ஒரு பூனை. பூனை வந்து நக்கு நம்பி பேரும் துணையா அண்ணா நக்கு அண்ணா நக்குனா அண்ணா நக்கு நான் 95 கிலோமீட்டர் செய்யாறு பக்கத்துல பெரும்பாலும் இந்த திருவாலங்காட்டுக்கு நக்கத்தான வந்து என்னாச்சு? ஆமா ஆமா என் நாக்கு பிடிச்சாங்க. எப்படி விட்டாரு? நான் கேட்டா இல்ல அவர் எப்படி விட்டாரு? நீ நாக்கு வெளிக்காமி நான் அறுத்து காமிக்கிறேன். வெளிக்காமி இல்ல உனக்குதான் இப்படி பண்ணா நான் தெரிஞ்சு விட்டுதா அறுத்து துண்டு போறாங்க. நான் யார்? புலி புலி என்னை பார்க்கின்ற அளவிலே ஆமா காட்டில் வாழக்கூடிய ஆமா புள்ளிக்கு சமமானவன் நான். புள்ளிக்கு சமமானவன் நீ. புள்ளிக்கு பாக்கும்போது அப்படி பயமா வருதுங்க. அந்த பரதேசி பசங்க பாலப்பட்ட பசங்க சோதா பசங்க பஞ்ச பாண்டவை அவர்கள் பூனைக்கு சமம். பூனைக்கு சமண்டா. அந்த பூனையாக விழுகக்கூடிய அந்த பூனை புளிய வெல்லுமா? நீ உட்கார்ந்து பாருங்க. டேய் வெல்லுமா? நீ உட்கார்ந்து டேய் டேய் குபேரா. இவரு புலியா? ஆமா நல்லடா வந்தது அதுக்குள்ள அட போட்டு இப்ப என்ன மொத்தம் ஆறி போகுது ஆறி போகுது. டேய் இவர் வந்து ஒரு புலியா? ஆமா பாண்டவர் ஒரு பூனைக்கு சமமா? பூனைக்கு பூனை வந்து இந்த புலியை வெல்லுமா? டேய் டேய்
புளிய போனா வெல்லுன்னு நான் சொல்றேன், நீ என்ன சொல்ற? வெள்ளாது நான் சொல்றேன். அட புளி போட வேணும்டா. வெள்ளாது. போட புளி வேணுமா? புளி போட வேணுமா? புளி போட வேணுமா? யாரு புளி வேணுமா? இது புளி போட வேணுமா? போட புளி வேணுமா? என் போய் சொல்றா உனக்கு ஜென்மத்ராவு. அரக்கா. டேய் வாடா டேய். புளி விடு டேய். நான் கேக்கி போடா டேய். அவரு கொஞ்சமா கூட எத்துமே அங்க பாத்து போறாடா. யாரு? எதுக்கு பா? இவரு ஒரு புலியா? இவரே ஒரு புலிக்கு சமமா? பாண்டவர் ஒரு புலிக்கு சமமா? ஓ பாண்டவரே ஒரு புலிக்கு சமமாகும். அந்த பூனை இல்ல புலிய வெல்லுமா? வெல்லாதா? அப்படி கிடையாதுப்பா. ஏன்னா காட்டில் வாழக்கூடிய மிருகம் புலி, வீட்டிலே வாழக்கூடிய மிருகம் பூனை. ஆனா என்ன இதுக்கு ஏறு மாற என்ன நடந்தது? ரெண்டுத்துக்கு என்ன நடந்தது? காட்டிலே வாழக்கூடிய புலியானது பூனைக்கு நாட்டுக்கு வந்து ஆமா பூனைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் சொல்லி கொடுங்கண்ணா. அப்படின்னு புலி கேக்குது. பூனை இந்த புலி வந்து அந்த பூனை கேக்குது. இந்த புலி வந்து அந்த புலி கேக்குது. எந்த புலி? இந்த புலி. ஆமா இந்த பூனை வந்து கேக்குது. ஆனா பூனைக்கு ஒரு என்ன இது காட்டிலே வாழக்கூடிய பெரிய மிருகம். ஆமா அதுவே வந்து நம்மளுக்கு கேக்குதுன்னா அப்பளம் ஒரு பெரிய ஆளு. ஐயோ பாவம் சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்னு அப்படி 1 2 3 4 5 தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுன்னா சொல்லிட்டே வருது. பூனைக்கு தெரிஞ்ச வித்தெல்லாம் இந்த புலிக்கு சொல்லி தருது. ஆனா பூனையாண்டது வித்தை கத்துக்கிற புலி என்ன நினைக்குது? என்னைக்கா இருந்தாலும் அந்த பூனையை அடிச்சு சாப்பிட்டுடணும், அதை விடவே கூடாது. நேரம் பாக்குது. ஆமா ஒரு நாள் என்ன பண்ணுது? அந்த பூனையை டர்ன்னு கொத்திக்கிட்டே வருது. இந்த பூனையே புலி செஞ்சு வருது. ஆனா அந்த பூனை என்ன பண்ணுது? அந்த புலிக்கு அகப்படாது. அப்படி வளைஞ்சு ஓடி 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 காட்டுக்குள்ள ஓடியாரு. ஓடி போய் ஒரு உயரமான மரத்துல ஏறுது. ஒரு மரத்துல போய் உட்காந்துக்கிச்சு. ஆனா அந்த புலிக்கு மரம் ஏறது சொல்லி கொடுக்கல. எல்லா வித்தையும் சொல்லி கொடுத்தோம். ஆமா மரம் ஏற வித்தையும் சொல்லி தரல இந்த பூனை. ஆனா இந்த புலி என்ன பண்ணுது? அந்த மரத்தை சுத்தி 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 அப்படி அந்த புலி வந்து அந்த மரத்தை எல்லாம் சுத்தி சுத்தி வருது. அத்தகைய பழமொழிக்கிணங்க அந்த பூனைக்கு சமமான திரௌபதி அம்மா, அந்த புலிக்கு சமமான இந்த புலி, அந்த பூனை மயிரை இந்த புலி ஒண்ணு புடுங்காது, ஒரு மயிரையும் புடுங்காது. அதுக்குதான் அப்ப சொல்லிட்டு புலி என்னைக்கா இருந்தாலும் பூனையே பீயாவது துண்டு நான் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த புலி. ஆனாதான் பூனை பார்த்தியா பாத்ரூம் போனா மண்ணு முட்டு வச்சா புலியே பூனை புலி. அந்த அம்மா ஒரு பூனை அந்த மயில ஒண்ணு புடுங்க மாட்டேன். எல்லாம் வாரி போனாங்க. பரிபா தோணு வாரி போனாங்கடா நீ. இருடா கலகாணி வாட்டுகானு டீ பிளாஸ்க் எல்லாம் இன்னும் ஒண்ணு தாண்டா வரல. அந்த பூனை இவன் சொல்றாங்க அந்த பூனை மயிறு இந்த புலி புடுங்காது புழு சொல்றாங்க. புழு பார்த்து சொல்றாங்க இங்க மச்சு பாக்குறீங்க எல்லீர் மச்சுங்க ஒருத்தரியா மயிரை புடக்கூடாதுன்னா ஒரு அட்டு கை வைக்க நானே அடிச்சுட்டு வந்தேன். நானே ஷோ பண்ணும்போது நானே அடிச்சுக்கிட்டு மொத்தம். சரி புலிக்கு சமம் நாங்கள், பூனைக்கு சமம் பாண்டவர். ஆனா இருந்தாலும் அது இன்னும் எப்படி இருக்காங்க தெரியுமா? அவங்க அவங்களும் கத்துற நம்ம கத்திரி போவோம் கம்பெனியா. ஏன்னு கேளுங்க, செத்த மாடு பில்லு துண்ணுமா துண்ணாதா? செத்த மாடு பில்லு துண்ணுமா? துண்ணாது. துண்ணாதுப்பா. துண்ணுன்ற நானு எப்படா துண்ணா? செத்த மாடு பில்லு துண்ணுடா. துண்ணாதா? துண்டா எப்படி துண்ணா? துண்டா அது செத்த மாடு பில்லு துண்டா. நீங்க செத்து போற மாடு பில்லு துண்ணுமா? டேய் கண்ணாடி தாத்தா எங்க ஊர்னா ஊர் தெரியுமா? நெபடி பக்கத்துல கன்னியாகுமரி காளியாடிபுரம். சரி அந்த ஊர்ல இருந்து ஆமா மாடு பார்க்கலான்னு
சமுத்திராம்பேட்டைக்கு வந்தேன். சிறந்தமல்லி பக்கத்து சமுத்திராம்பேட்டை அப்படி கொடி வழியா நடந்து வந்தேன். நாடுபடியில வந்தா போகும் வழியில ஒரு நல்ல மாடு நல்ல கிளியர் நல்ல உன்ன மாதிரியே நல்ல வடக்கண்ணா என்ன போல நல்ல மாடு உன்ன போல ஒண்ணு இல்லாத மாடு. ஐயோ பாலுக்கு சேர்த்து உடம்புடா நான் என்னடா பண்றது? அப்ப என்ன பண்ணுது? அது ஒரு சம்சாரி கொண்டு வந்து நிலத்துல கட்டுக்கிறாங்க. அது நல்லா வாயில சாப்பிட்டே வருது. அந்த ஊருக்கு போய் அது ஏதோ விசைச்சு ஒரு பாம்பு கடிச்சிட்டு அந்த மாட்டை பாம்பு கடிச்சு மாடு செத்து போச்சு. செத்துட்டு என்ன செய்யறாங்க? அது அந்த அறுப்பு கொண்டாடுறாங்க. அது அறுக்கும் போது எங்க இருந்தாங்க முதல்ல அந்த சூத்து பக்கம் தான் உயிரோடு இருக்கும் போது மாடு வாயால பேஞ்சிருந்தா செத்த பிறகு மாடு அது சூத்து பக்கமா அந்த பச்சு 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 வந்துட்டே இருக்குது. அப்படியே தீர சக்தியில அப்படியே இருக்குது. அதனால ஏன்னா இப்போ ராஜா முதல்ல பாண்டவர் ஆட்சி இருக்கும் போது எல்லாரும் வாயால சாப்பிட்டுருந்தாங்க. அப்படி செத்து போன மாட்டிற்கு சமம். நான் யார்? நீ ஒரு ஆஞ்சாதி சாதிக்கின்ற
யூடியூப்ல Hey!
அண்ணன் பெற்றோர் ஆமா இருக்கக்கூடிய இப்ப வந்துக்கிற இடம் அரண்மனைக்கு வந்திருக்கிறோம். சென்று எங்கேயோ போய் அடங்கல இல்ல. ஆமா உங்களோட தாய்க்கிறாங்க பாரு, ஆகையா அங்கதான் அடங்கணும். சென்று அழைக்க வேண்டும். ஏண்டா மாதவா ஐயா அரண்மனைக்குள்ளே போக பார்த்தா ஆமா கபாலம் செய்திருக்கு, தாளிட்டு இருக்கடா. யாரு கேளுங்க தாபால் போட்டு வச்சுக்குதுன்னா இந்த கண்ட நாய்ங்க உள்ள வந்துரும். கேக்கல இந்த கண்ட நாய்ங்க உள்ள வந்துரும். வாய் சொல்ல அப்படி போகுது, கை அப்படி வருது. உன்னை பார்த்துனா சொல்ல முடியும். அந்த நாய் இல்லையா? நீ நாய் இல்ல, சும்மா இருக்கிற வீட்டுல எதுனா போவது இருக்குமா? சரி ஐயா என்ன வேலை சொன்னாலும் செய்யுங்க. என் கவலை அல்லவா? ஆமா சென்று அழுத்துப்பார். நான் போடுவா. ஆமாண்டா. அம்மா நாயே 5 கதவு தெரியாது. அம்மா பிச்சைக்காரன் நாய பிச்சு போச்சு 4 ஊரு பத்தி போடா நாய பிச்சைக்கார நாய என் நாய ஊத்தி முட்டாங்க அடுத்து விடு போய் பாரு நாய. நான் போய் கூட்டதுக்கு உன் கூட வந்ததுக்கு ராவு பிச்சைக்கார சொல்லிட்டாங்க. எனக்கு அசிமாச்சு போ. நான் எப்படி தாட்டியாக கருவத்தோடு இருக்கேன். அது சொன்னேன் தாட்டியாக இது சந்தேகத்துல நாய் உள்ள போயிருக்கோம். தாட்டியாக கூப்பிடா கொடுங்க போ. இதுவே யார் வீடா இருந்து கதவு தரகாது இருந்தா நான் கூப்பிடுற விதமே வேற. எப்படா பாருங்க தரகாங்க கூப்பிடு. நான் வாட்டி தரகாங்க. காரி பூஜை பையா கண்ணாஜி பையா பூஜை பத்தியா மூட்டை யார வந்து கதவு தர்றீன்றா போடு. மகாராஜா என்ன சொல்றேன்னு கேட்டியா? சாமி அதுக்கு நாள் பிச்சுக்காத பரவாயில்ல. அட போட போட நாலு மட்டும் நாலு ரோடு மட்டும் ரோடு போட போட என் மூக்கணக்கண பையா அதோட விட்டாங்களே கட்டராயிட்டேன். சரி வாக்குறே மகாராஜா அப்படி கூப்பிட்ட இந்த மாதிரி மகாராஜா அப்படி கூப்பிட்டா உங்களுக்கு யாருன்னா தெரியுமா? ஏண்டா மதுரை தெரியுமா உனக்கா? மதுரைனா சில பேருக்கு பெரியவங்களுக்கு தெரியும், சில பேர் தெரியும். மதனி என்றால் அண்ணின்னு அர்த்தம். அதை விளக்கணும் அண்ணின்னு அண்ணின்னு கூப்பிடுங்க. விட்டு போய் லைசா அண்ணி அண்ணியே எப்படி நீ மாடு அடிக்க வந்து கீழே தண்ணி ஊத்துறாள் நீங்க அண்ணின்னு கூப்பிடுறீங்க தப்பு இல்ல. ஆனா எத்தனை அண்ணி இருக்கிறாங்க உங்களுக்கு? நகராஜா மனைவி எங்க அண்ணன் இருக்கா பாரு, அவங்க மனைவி இருக்காங்க, அண்ணி இருக்காங்க. அதுல அங்க தச்சுட்டாலும் கண்ண மகாராஜா மனைவி உனக்குனாவது அண்ணி ஆகுறாங்க. இப்போ ஐவருக்கு மணி வரக்கூடிய அந்த பாஞ்சாலம்மா உனக்குனாவது எனக்கு அண்ணி தாண்டா. அப்படி நீங்க அண்ணின்னு கூப்பிட சொல்ல உன்னை கூப்பிடுறாங்களா இல்ல என்ன கூப்பிடுறாங்களா இல்ல உன்னை கூப்பிடுறாங்களா அப்படின்னு ஒரு முகத்தை பார்த்துட்டு திக்கு முக்கு தெரியாது நிக்கிறாங்க. அப்படியே மூவையிலே யார் செல்வதி வேற வைக்கின்றார்கள் தெரியல என்று குழப்பத்தோடு இருப்பாங்க. அதனால பேர் சொல்லி கூப்பிடு. பணம் குத்துருவேன். என்னங்க பணம் குத்துருடா. ஏங்க பாய் வச்சுக்கோ. பாய் வைடா. ஏங்க போயும் யாரு அண்ணிடா. ஆமா அண்ணி என்பவர் யார்? தாய் கிட்டமண்டா. ஆமா அண்ணி போய் பணம் குத்துருவேன். மகாராஜா பாவத்துக்கு எதுவுமே தப்பே கிடையாது. தப்பு இல்லை. அதனால நீ இப்படியே போயிட்டு வேணும் அண்ணி அண்ணி அண்ணின்னு கூப்பிட்டாலும் ஒரு ஈகா வராது. ஆகையால் அதனால பேர் சொல்லி கூப்பிடுறது தப்பே இல்லை.
அடே ஒய்யாரா இப்ப பாரு என்ன ஒரு ராகமாசிக்கிறா திரௌபதா என்ற அழைத்த இருக்கு ஏன் மைத்துனரே மைத்துனரே ஆனால் அழைத்தது குரல் கொடுத்தால் வந்த விஷயத்தை நல்ல மானமுள்ளவரே வீட்டுக்கு 101 அன்பு உனக்கு வேண்டுமே உனையே அவர் கொழுவிலே அழைக்க சொன்னார் உத்தார சொல்லாமல் எழுதிய பின்னே நீ நல்ல எங்க கௌரவன் 100 பேருடைய தயவு உனக்கு வேண்டுமானால் ராஜாத்தியாக இருந்தவனே எங்க அண்ணன் அழைக்க சொன்னார் எதிர்த்து பேசாமல் பாராய்
புத்தி கேட்ட மைத்துனரே போ. ஐயோ ஐயோ என்னடா புத்தி இல்லாத மைத்துனரா? யாரா அது நாயா? நீ தெரு நாயா இல்ல பங்களா நாயா இல்ல வளர்ப்பு நாயா? புத்தி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. புத்தி இல்லைன்னு சொல்லிட்டா. ஒரு மச்சனை போய் வாடா போறது சொல்றது தப்பு. போய் புத்தி இல்லாத மைத்துனரு சபைடி நான் அதை சத்துமா எதற்கு அழைக்கிறீர் அப்படின்னு கேக்குறேன். ஏன் அழைக்கிறீர்? நான் என்னங்க கேள்வியா? தப்பு இல்ல, கேள்வியா? கேள்வி பொட்டச்சியா? ஏங்க யாரு வந்தாங்க? ஆ. அவங்க கேள்வி கேக்குறாங்க. ஆ. தகுந்த பதில் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, கேள்விக்கு தகுந்த பதில் சொல்லுங்க. பழிய சூதாடி ஐயோ முன்னிலை நகர நாடு தோற்ற தம்பியே தம்பி மாறையும் தோற்ற தம்பியே தம்பி மாறையும் தோற்ற உன்னையோ தோற்றாப்பால் அவன் ஒடுகிறான் வந்து சொல்றது தெரியல. எதுவும் நடந்ததை அப்படியே சொன்னா போதும். ஏடா நேற்று நேரத்திலே 5 வச்சு மண்டபம் அண்ணன் செய்தாங்க. அதை பார்க்க வேண்டும் என்று பாண்டவர்கள் வந்தார்கள் அல்லவா? 5 பேர் பாண்டவர்கள் வந்தார்கள். மண்டபத்திலே போய் பார்க்க வந்தார்கள். மண்டபத்திலே உள்ளே கௌரவர்கள் 150 இருக்க. தர்மம் சொல்றான் தம்பி துரியோதனா ராஜா வீட்டு பிள்ளைகள் ஏன் சும்மா இருக்கணும்? ஆகையாலே பொழுது போக முடியும். பொழுது தமாசா நம்ம சூதாடலாம், பாச்சி கையாடலாம். அது நேரம் கடந்து போனமே. ஆமா, அதனால கொஞ்ச நேரம் யாரே தருமன் கேட்கிறான். அப்படி உங்க சொல்லல ஐயா. அப்படி உங்க சொல்லலையா? எங்க அண்ணன் காபாரு அண்ணா சூதாடுவது, சோம்பி ஆடுவது, வீட்டுக்கு உதவாடுவது அதெல்லாம் வேணாம். புண்ணிய காய் மகாபாரதம் இருக்கு, புராணங்கள் இருக்கு, புராணங்கள் இருக்கிறது. அதை படிக்க நான் சொல்றாரு. யார் சொல்றாரு? எங்க அண்ணன் துயரம் சொல்றாரு. ஆனால் அதை எல்லாம் பொருட்படுத்தாமல் சூரமாடி நாடு நகரம் அனைத்தையும் தோற்றி பிறகு தன்னையும் தோற்றார், தோற்றார், கடைசி உன்னையும் தோற்றி ஆடி பாடி ஒரு மூலையிலே குரங்கு போடு அமர்ந்திருக்கா.
இங்கே பெண்ணிடத்திலே பின்னமாய் பேச வேண்டாம். பேசாமல் நட வந்தேன் வந்தேன் நாட்டிக தனில உன்னையே அதற்கத்தான் வந்தேன் 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 வேந்தர்கள் சபையில் வைக்க எடுக்கத்தான் வந்தேன் நடக்கவோ உன் கர்வத்தை அடக்கவோ எங்க அண்ணன் முள் கொண்டு போய் இழுக்கவோ ராஜா தேவையான சபையிலே உன் வெக்கத்தை
பதவியாடி பேரான சகோதரியே பெண் வரலாம போட பாடி சபைக்கு பெண் வரக்கூடாதா? ஒரு சபைன்னு இருந்தா சபைக்கு பெண் வரவே கூடாது. வரக்கூடாதாம்மா? சபைக்கு வரக்கூடாது. ஆமா இந்த பேரோட சபையில பெண் வரக்கூடாதா? இன்னைக்கு வந்து பெண் வரலாமான்னு பேசுறாளே ஏன் இவ்வளவு சபை இல்ல இன்னைக்கு சொல்றாங்க பேரோட சபையில பெண் வரலாமா போட அந்த ராஜசி யாகத்திலே பெண் வந்தாலே தெவிடியா அன்னைக்கு தெரியாத போச்சா? அன்னைக்கு பெண் வரக்கூடாது தெரியாத வெள்ளார ஓய்
திமிரு இருக்கு உனக்கு. மகாராஜா இது போல கூத்துக்கு வெள்ளார போய் சொல்லுதா உனக்கு கல்யாணம் ஆகல எனக்கு கல்யாணம் ஆகல. ஆனா எங்க என் தாலியா இருக்கலையோன்னு பாத்துனாச்சு. சத்தியமான உண்மை நீ தாண்டா சொல்லிக்கிறேன். இந்த கோவில் கோயிலுக்கு ஆனா நம்ம ரெண்டு பேருக்கும் என்னைக்காவது கல்யாணம் ஆயிடும். ஆனா உனக்கு கரமாந்திரம் தான் ஆக போகுது. அப்படி இல்லப்பா, தெய்வத்தை திட்டாத. முடியேந்துலாம் சந்தோஷம். இப்ப சபை கம்முனுக்குது பத்தியா, இந்த மாதிரி வார்த்தை பேசினாதான் கம்முனுக்குது. ஆமா, அதுவே நல்லா கருத்துல முதல்ல வந்து பேசிக்க வந்து பத்தியா, ஏன்னா கருத்துல சொல்லி பாரு. இது கருத்தானது. இது வெள்ளார ஓயின்றது அப்ப உனக்கு கல்யாணம் தான். பெண் வரலாமோ? போடா 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 வந்து அன்னைக்கு வந்திய இன்னைக்கு என்ன சபைக்கு வரக்கூடாது பெண்ணு. காட்டு அட பாய் வந்தாடு பாத்து போடுறேன். காட்டு என்று சொல்லி திட்டு இவர் கண்டா திரும்பி போட்டா ஐவரே அவன் தீட்டு வாங்கலாம். அவன் கத்திய தீட்டான்னு வச்சுக்க உன் தலை குளுக்கோஸ். ஐவர் கண்டா உன் தலத்தை வெட்டினாங்க. ஐவர் பொடி தேவடியா ஐவரை பத்தி பேசுறாளே என்ன அவங்க? அவங்க அरे ஐவர்கள் என்றுமே
ஆஃப் பண்ணிக்கா ஒரு கையில ஒத்தனை மாலை ஆனா பத்தினி சொல்லு பழிக்கும் பழிக்கும். ஆனா இந்த ஆனா இந்த செவிடாரி மொத்தம் 5 வீட்டுக்காரு. அப்ப எங்க இருந்து பழிக்கின்றியா? அது 5 வீட்டுக்காரனா இவ செவிடாவா பத்தினியா? செவிடா தானே? யாரும் சொல்ல மாட்டாங்க. வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப நீ எல்லாம் மேல போகணும்னு நினைக்கிறீங்க. அது இல்ல இந்த செவிடாளுக்கு வந்த ஐவார தொட்டு 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 பார்க்கக்கூடிய இந்த மயக்கண்ணி நோபலை என்ன தெரிவித்தார்? அறிவர் கண்டா திரும்பி அரே கோவிந்தா அறிவதா குடுவனா நீ கூட தெரியல. ஐவர்களை தீட்டுவாங்க. தீட்டுவார் ஐவர் கண்டால் அந்த பஞ்ச பாண்டவர் ஆமா எங்க எழுத்த இஞ்சி துள்ள போற போல வாங்கினாங்க
தேவடியா பசங்க அவங்க நேத்த தீட்டு வாங்கி வந்து அவனுக்கு பத்தி எடுத்துடுவானுங்களா விஷயம் தெரியாது அவன் மூஞ்சிலே அழகுறான். யாரு கேளு அவங்க இஞ்சி தோலை குறை காட்டு இருக்குது இந்த அம்மாவுக்கு தெரியாது. இஞ்சி துண்ண குரங்காட்ட காதவர் பொத்தியும் கண்ணை பொத்தியும் வாய பொத்தி நிக்கிறானுங்க தேவடியா பசங்க இவங்க என்ன தீட்டு வாங்கி வந்து அவனுங்க தீட்டு போடானுங்களா தீட்டு என்ன நீ மட்டும் இல்ல அவங்க எப்படிதான் தீட்டு போறான்னு உட்காந்து பார்க்க போறாங்க இவங்கலாம். ஆமா நாங்க பாகத்தோம் பாப்பா இப்படிதான் காலத்து உடனே ஒரு மாசத்துக்கு ஒண்ணு அச்சு முச்சு முட்டிலாம் பார்த்து 40 நாளாவது அடியே பைக்ல எதனா போய்க்கிறேன்டா தவடியா கை வலி வயசான மாதிரி படிப்பில்லை எங்கள் அண்ணன் கொண்டு ஓடி போடா. அவங்க அண்ணனா யாரு அந்த இடையனா யாரு கேளுங்க அது பாரு தேர் செலுத்துறாரு பகவான் அவர் தான் அவங்க அண்ணன். அந்த இடையனா அவரு ரொம்ப மாட்டையும் காட்டிலே ஒட்டு திரிக்கூடிய மடப்பையன் இளப்பையன் அவர்கள் இருக்குமா அவர் அருள் உண்டு ஓடி போடா. அவங்க அண்ணன் யாரு பகவான் ஆட்டாயோ மாட்டாயோ மேய்க்க கூடிய திருட்டி இடையன் கம்பியில தடியன் காடா குடியன் அவன் வரப்படுறாங்க பாய் வரல வாங்க அவங்க அண்ணன் போய் இல்லையா
பேச வேண்டாம். ஏன்னா அவங்க அண்ணன் போயிட்டே கிடையாது. அவங்க அண்ணன் ஆமா அவங்க அண்ணன் சொன்ன ஆடி போய் போவீங்களா போவீங்க போனாலும் மகனி தான் போறது நீ சொல்ற அவர் ஆடு மாடு மேய்க்கிறாரு. ஆமா அவர் ஆடு மாடே மேய்க்கிறேன்னா ஒரு கை குழந்தையோ இல்ல உடம்பு சரியாதவங்களோ இல்ல நம்மள போல கஷ்டப்படுறவங்களோ ஒரு டீ காப்பியே இல்லைங்க. அது இல்ல ஆட்டு மாட்டு மேய்க்கக்கூடிய இது எங்க இருவானா ஓடி போறா. நல்லா கேக்குறமா உங்களுக்கு இவ்வளவு பேர் உக்காந்துக்கிறீங்களே சத்தியம் தவறாது பெரிய மனுஷங்க எவ்வளவு பேர் உக்காந்துருப்பீங்க மஞ்சா வச்சு கட்டிங்க ஏன் மஞ்சா வச்சுல இன்னும் உட்காந்து ரெண்டு குழந்தைமே பெரிய மனுஷங்க தான். நல்லா கேக்குற கேள்விக்கு மட்டும் போய் சொல் எடுப்பையன் ஆடு மாடு போட்டு மேய்ச்சி கிடப்பான் அந்த கண்ணை அவன் நம்மளுக்கு சோறு போடுவானா அவனுக்கு லோன் கொடுத்தே நாங்க லோன் கொடுக்குறது யாரு நாங்க அந்த லோன் வாங்கி தான் அவன் ஆட்டியே மேய்க்கிறான் அவன் எங்களுக்கு ஆடியே பீப்பு கொடுக்க போறான் பீப்பு இவரே லோன் தான் வாங்க போறாரு ஒரு மாசமா துச்சுக்கிறாரு லோன் வாங்க போறான் லோன் கொடுக்குற பணக்காரன் நாங்க அவன் வந்து பைப் தேடி கடை போறானா யானுகள் ஆடு மாடு மேய்க்கிறாருன்னு சொல்றீங்க. ஆமா தயவு செய்து சொல்றேன் இந்த ஊரை விட்டு தாண்டி போற போல பாரு அவங்க ஆளுங்க இருக்க போறாங்க இங்க. நானே தான்டா
என்னடா பாவி பாவியே ஏடா குணமா என்னும் ஏசுடா பாவி நீ போய் படுக்கோ கொல்லாத வியாதி வரும் உன்னை திரௌபதி அம்மா தூக்கிட்டு போவோம் அத்தையும் போவாரா அம்மாங்க ஆமா அம்மா ஏய் யாரு போய் அம்மா ஆனால் அண்ணன் தெரிவித்ததில்லை தம்பி சென்று அழைத்து பாரு மரியாதை கொடுத்து ஆமா. அழைத்து பார் வந்தாளாச்சு இல்லை என்ற ஆனால் தண்ணீருக்கு 3 பேர் உண்டு. ஆனா நான் எவ்வளவு பொறுத்துட்டேன் ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு 3 முறை அழைத்து பாரு. ஒரு மச்சம் தெரியாது போடா வாடா என்றதும் பாவி என்றதும் வாடா என்பதும் கூப்பிட்டாங்க ஆனா மரியாதை தேவையில்லை. எதுவும் தெரியல என் ஃப்ரெண்டு ஏதாவது கேட்டாங்க அண்ணா எப்படி சாலி இந்த அண்ணாரை காத்தாருங்க சொன்னேன் கூப்பிட்டேன்